வணக்கண்ணா. நம்ம இயற்கை புடவைன்ட்டு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவில் நீங்கள் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் அவங்க இயற்கை புடவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. இப்போ பண்ணிகிட்ருக்குது இது பட்டு புடவை இல்லைங்களா? என் பேர் சேகர், அனகாபுரத்துலேருந்து இருக்கிறேன். நாங்கள் நெசவாளர் குடும்பத்தை சேர்ந்தவங்க. இது நான் 3வது தலைமுறை இந்த நெசவு பண்ணுறது. ஆரம்ப காலத்தில் பருத்தியில் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். ரியல் மெட்ராஸு ஹேண்ட்கர்ச்சீப் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். அது நைஜீரியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே மிலிட்ரி ரூல் ஆனதுனால அது பேன் பண்ணிட்டாங்க. நான் 13 வயசில் இருக்கும்போது ஒரு மேக்சினில் படிச்சிருந்தேன். ராமாயண காலத்தில் சீதாவை கடத்திட்டு போயிட்டார் ராவணேஸ்வரன். அவர்கிட்ட மாற்று உடை வாங்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு முடிவில் இருந்தாங்க சீதாம்மா. ஆஞ்சநேய சுவாமிஜி கிட்ட கேட்கும்போது அப்போவே அந்த காலத்தில் வாழைநாறு புடவை கொடுத்தாங்கன்னு சொல்லி ஐதீகம். அது கொடுத்தாங்க சொல்லிட்டு நானே படித்தேன். அது எனக்கு இம்ப்ரெஷன் ஆச்சு. சரி, அந்த காலத்தில் பண்ணாங்க, நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன். ஏர்லி மார்னிங் ஒரு 4 மணிக்கு இருந்துட்டு என்ன பண்ணுறது எது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது கோவில்பட்டியிலேருந்து காலேஜ் பசங்க வந்திருந்தாங்க, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பசங்க. அவங்களுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. அதுவும் வாழைநாரில் சொல்லி அப்புறமா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயில் திருவிழாலாம் வாழை மரம் கட்டுவாங்க கல்யாணத்தில். இதெல்லாம் இப்போ நகத்தில் கிழிக்கும் போது நூலாக வந்தது, நல்லா இருந்தது, அருமையாக இருந்தது, ஸ்ட்ரென்த்தாக இருந்தது, மருத்துவம் கொண்டதாக இருந்ததுனால ஒவ்வொரு ஃபைபரும் நாட் பண்ணிவிட்டு அது காட்டனோட சேர்த்து பிளெண்ட் பண்ணி வியூ பண்ண அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அதுதான் எனக்கு ஒரு முன்னோடி, ஒரு தூண்டுகோலாக இருந்தது. இது ஏன் பெரிய அளவில் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே யோசனை பண்ணிகிட்டு இருந்தோம். அரசுக்கிட்ட முறையிட்டோம், ஆனாலும் இதுவரை எந்த ஒரு பலனும் இல்லை. இதே மாதிரி எனக்கு உதவிகள் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது பத்திரிகையாளர், மீடியா நண்பர்கள், இந்த மாதிரி விஆர்எஸ் வாங்குகிற நண்பர்கள் இவங்களெல்லாம் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தாங்க. உறுதுணைன்னா நாங்கள் நெசவு பண்ணுற புடவை வாங்கி அவங்க குடும்பத்துக்கும் மற்றவங்களுக்கும் வாங்கி அன்பளிப்பாகவும் கொடுத்துருக்காங்க. ஓன் யூஸுக்கும் பண்ணும்போது எங்களுக்கு அது ஒரு 4 அடையில் பெரிய அளவில் கொண்டு போகணும், விடாம பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்கள் முதல்ல அந்த புடவை எவ்வளோ விலைக்குண்ணா? முதல்ல வாழைநாரில் பண்ணது புடவை பண்ணீங்களா? என்ன பண்ணீங்கன்னா? ஃபர்ஸ்ட் வாழைநாறு புடவை தான் பண்ணியிருந்தோம். எவ்வளோ அப்போ என்ன விலை இருந்தது? அப்போ 800 ரூபாய்க்கு கொடுத்துருந்தோம் நாங்கள் அந்த காலத்தில். எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னா? அது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ ஓகே. அப்போ அந்த இதில் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நூல் வேலை எல்லாம் இது ஏற்றனால இந்த காஸ்ட் வருது. ஆனாலும் உலக அளவில் 2வது இடத்துல இருக்கிறோம் நம்ம வாழை பயிர். ஃபர்ஸ்ட் பிரேசில், 2வது இந்திய பாரத தேசம். அவ்வளோ வேஸ்ட் ஆகுது. இது 1 வருஷம் பயிரிடுறது, பருத்தியும் 1 வருஷம் பயிரிடுறது. இது பயன்பாட்டுக்கு வந்தாங்கன்னா தண்ணீர் சேமிக்கலாம். எப்படி தண்ணீர் சேமிக்கலாம் அப்படின்னா, இது 1 வருஷம் ஒரு 10,000 ஹெக்டேர் பண்றாங்க. இது 10,000 ஹெக்டேர். இது 5000 பேல் நூல் வருது பருத்தி. இது 5000 பேல் வருது. அதோட சேர்க்கும் போது 10,000 பேல் வருது. அதை செய்யும் போது காட்டன் கல்டிவேஷன் தண்ணி நிறைய செலவாகுது, இது ஆகுது. இது யூஸ் பண்ணும்போது நமக்கு வாட்டர் சேவ் பண்ணலாம், எக்கோ ஃப்ரெண்ட்லி, சஸ்டைனபிலிட்டி, சுற்றுச்சூழல் பாதுகாக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பயன்பாட்டுக்கு வரும்போது ஃபார்மர்ஸும் குறிப்பாக வேளாண்மை துறை மக்களுக்கும் பயனடுறாங்க. அதே சமயத்துல மகளிர் நெசவாளர்களும் பயனடுறாங்க. எக்கோ ஃப்ரெண்ட்லி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா பாரத தேசத்துக்கு அந்நிய செலாவணி கிடைக்கக்கூடிய ஒரு தொழில் இண்டஸ்ட்ரியா இருக்கு. இதனால வேலை வாய்ப்பு திட்டமா இருக்கும்.
வீட்டில் அப்பா அம்மா ஒத்துக்கிட்டாங்களா நீங்கள் செய்கிறதுக்கு? என்ன செய்யறது, நம்ம நெசவாளராக சேர்ந்தாச்சு. ஓகே. இதுக்கு பிறகு நம்ம எங்க வேலைக்கு போக முடியாது. அதனால இந்த தொழில் வந்து மேன்மடையணும். அதனால அந்த அடிப்படையில தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு வந்து 3 பசங்க இருக்கிறாங்க, ஆம்பளை பசங்க. ஒருத்தர் வந்து ஏசி மெக்கானிக்கு இந்த நெசவு பண்ணிட்டு இருக்காங்க. 2வது பையன் வந்து ட்ரிபிள் படிச்சுட்டு இதே தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 3வது பையன் வந்து ஆராய்ச்சியில் இறங்கி இருக்கிறான். அவன் வந்து பிடெக் டெக்ஸ்டைல் முடிச்சிருக்கான். இந்த எல்லாம் அதாவது வாழைநார் மட்டும் கிடையாது, மூங்கியில் பண்ணிட்டு இருக்கிறோம், கத்தாயில் பண்ணிட்டு இருக்கிறோம், கோங்குரால பண்ணிட்டு இருக்கோம், எம்பில் பண்றோம். வாழைநார் ஏதாவது இருக்கான்னு காட்ட முடியுமா? காட்டணும். இந்த மாதிரி பல்வேறு விதமான ஃபைபர்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இது எக்கனாமிக் ஜோன், நேச்சுரல் ஃபைபருக்கு ஒரு எக்கனாமிக் ஜோன். அந்த மாதிரிலாம் நாங்கள் செய்யணும் ஒரு முடிவில் இருக்கிறோம். நாங்கள் அதுக்கு வந்து இந்த மாதிரி தன்னார்வ தொண்டு நிறுவனம் இந்த மாதிரி எங்களுக்கு உதவி செஞ்சாங்கன்னா இது பெரிய அளவில் கொண்டு போகிறதுக்கு. இப்போ நம்ம மற்ற சாரி பாலிஸ்டர் பட்டு சாரி கட்டுறதுக்கும் இதுக்கும் உடம்புக்கு நமக்கு ஹெல்த்துக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா? உடம்புக்கு நல்லது. நிச்சயமாக இயற்கை, நம்ம இயற்கையோட தான் ஒத்துட்டு போறோம். எந்த செயற்கையும் நம்ம யூஸ் பண்றது கிடையாது. எந்த மாதிரி? இப்போ வந்து அலோவேரால வந்து எவ்வளோ ஹாட்டா இருந்த இடத்துல வந்து இதை பண்ணும்போது கூலா பாடி கூலா ஆகும். அதனால வந்து நமக்கு எந்த ஒரு ஸ்கின் டிசீஸ், ஒவ்வாமை எதுவும் வராது. அது ஏன்னா நம்ம இன்னைக்கு இருக்கிற பாலிஸ்டர் இந்த சிந்தட்டிக் புடவெல்லாம் கட்டும்போது காசு கொடுத்து நோய் வாங்குறோம். ஆனால் அந்த இதுக்கும் இந்த இதுக்கும் கொஞ்சம் கூடுதலாக காசு இருந்தால் கூட நமக்கு எந்த ஒரு தேகம் உடம்பு எந்த ஒரு அரிப்பும் இல்லை, ஊமையும் கிடையாது, பாடிக்கு வெல்த்தாக இருக்கும், கூலாகவே இருக்கும். இப்போது வர்ற காலத்தில் வந்து கிட்டத்தட்ட இயற்கையோடு தான் ஆடைகள் அணியணும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்துடுச்சு. நாங்கள் வந்து மூலிகையால் சாயம் போட்டு இன்னைக்கு வந்து பெரிய அளவில் கொண்டு போகிறதுக்கு. மூலிகைனா என்ன மூலிகைனா? மூலிகை வந்து வேப்பம், நீம், தெலமரி, மஞ்சள், துளசி, அப்புறமா நாகலிங்க பூ, இந்த மாதிரி பல்வேறு விதமான கலருக்கு ஏற்ற மாதிரி கலருக்கு பல்வேறு விதமான மூலிகை மெடிக்கல் டெக்ஸ்டைல் அந்த மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மகன் மோகன், அவன் தான் பிடெக் முடிச்சிருக்கிறான், ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறான். சேல்ஸ் சுத்தமாக குறைஞ்சிருச்சு இப்போ. சுத்தமாக நாளடையில். ஏன்னா அனகாபத்தில் வந்து கிட்டத்தட்ட 5000 தறி இருந்தது. இன்னைக்கு நாளடையில் பார்த்தா 100 தறிகளும் இல்லை. காரணம் வந்து போதுமான வருவாய் இல்லாதனால தான் அந்த மாதிரி நொடிஞ்சு போயிட்டுருக்கு. நாங்கள் நேச்சுரல் ஃபைபர் பண்ணுறதுனால ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சிட்டு இருக்கிறோம் இன்னைய வரையும். எங்களை மெக்கானைஸ் பண்ணணும். எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து உதவிகள் பண்ணாங்கன்னா எல்லாம் குழித்தறியாக இருக்குது. இது மெக்கானைஸ் பண்ணும்போது மாடர்னைஸ் அது பண்ணும்போது இன்னும் பெரிய அளவு கொண்டு போகிறதுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது கிடைச்சதுன்னா பெரிய அளவு கொண்டு போகலாம். இந்த ஃபைபர் வாழைநார். இது வாழைநாரான? இது வாழைநார். வாழைநார் எப்படின்னா அது கையினால எக்ஸ்ட்ராக்ட் பண்றது, கையினால பண்ணி ஒரு ஃபைபரா தண்ணியில தான் ஊற வைக்கணுமா? இல்ல ஒரு ½ அன் ஹவர்ல ஊற வச்சு வேணும்னா ஒரு ஃபைபரா தனித்தனியா அந்த மாதிரி வேணும். அந்த இந்த ஃபைபர் எடுத்து டப்பால பைண்டிங் பண்ணிருக்கிறோம், அதுவும் காட்டிடுறேன். இதே மாதிரி கத்தாழை பண்றீங்க? மூங்கில், பைனாப்பிள் பண்றோம். பைனாப்பிள் அதுவும் பண்றோம். நீங்களே பண்றீங்க? இது உலக அளவில் எங்கே இந்த மாதிரி டப்பால பனானா ஃபைபர் 100% பனானா ஃபைபர் சுத்தன டப்பா எங்குமே கிடையாது. இதுதான் ஃபாரின் கண்ட்ரியா இருந்தா அவங்கள வேற மாதிரி எங்கேயோ போயிட்டு இருக்கோம். என்ன செய்யுது, நம்ம நாட்டுல நம்ம பிறந்துட்டோம், என்ன பண்றது, கிடைக்கும் செய்வாங்க. இன்னும் அந்த இது விடாமுயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். காஞ்சி பட்டுக்கு எப்படி கைத்தறிக்கு வந்து மவுஸ் கம்மி ஆயிடுச்சோ அந்த மாதிரி உங்களுக்கு அந்த கைத்தறி பட்டுக்கு அந்த மாதிரி இது இருக்கு. வர காலத்துல வந்து நெஸ் ஹேண்ட்லூம் தறி, ஹேண்ட்லூம் சாரி கிடைக்கிறது ஒரு அற்புதமான ஒரு இதுவா பொக்கிஷமா ஆயிடும். ஏன்னா நாளெல்லாம் குறைஞ்சி போயிட்டே இருக்கு தறி நெசவு. இப்ப குறைஞ்சது சாதாரண புடவை எவ்வளோ, பட்டு புடவை எவ்வளோ உங்ககிட்ட? எங்ககிட்ட வந்து சாதாரணமா வாழைநார் காட்டன் % வயசு
காஸ்டிங் இருக்கு. 1800 ரூபாயிலிருந்து ஒரு 7500 ரூபாய் வரையும் இருக்கு. சில்க் வந்து ஒரிஜினல் சில்க், மல்பரி சில்க். அந்த மல்பரி சில்க் வித் வாழநாறு இருந்து 5500 ரூபாயிலிருந்து 9000 வரையும் இருக்கு. ஓகே. ஒரு புடவை கேட்டா உடனே தருவீங்களா இல்ல ஆர்டர் பண்ணி? இல்ல, நாங்க இந்த இதுதானே எங்களுக்கு தொழில, குல தொழிலே இந்த நேச்சுரல் ஃபைபர் தான். ஒரு புடவை கேட்டா எத்தனை நாள் ஆர்டர் பண்ணா எத்தனை நாள்ல கிடைக்கும்? ஒரு 3 நாள்ல அனுப்பிட்டுருவோம் நாங்க கொரியர். இந்தியா முழுவதும் இல்ல, உலக நாடுகளுக்கும் நாங்க கொரியர் இது பண்ணிட்டு இருக்கோம். அனகாபுத்தூர்ல முருகர் கோயில் பக்கத்துல இருக்கீங்க. ஆமா ஐயா. வணக்கம். ரொம்ப நன்றி.